வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போன்றோம் என்றால், இன்றைய காணொளி ஒரு பாராட்டு வழங்கும் மதிப்பளிக்கும் காணொளியாகத்தான் இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால், நம்முடைய கருத்து கூறவும் விமர்சனம் செய்யவும் ஆலோசனை வழங்கவும் தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பாராட்டுவதற்கு ஆட்கள் குறைவு தான். நம்மளுக்காக எங்களுக்காக இயங்கும் போராளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் மதிப்பு அளிக்க வேண்டியது எமது கடமை. அதுதான் அவர்களை மேலும் உத்வேகமாக செயற்பட ஒரு உந்து சக்தியாக அமையும். அவர்கள் துடிப்புடன் இருக்கும் காலத்திலேயே இவ்வாறான மதிப்புகளை அளித்து விடுவது சிறந்தது. அவர்கள் துடிப்பு அடங்கிய பின் அல்லது காலம் சென்ற பின் இப்படியான மதிப்பளிப்புகளை வழங்குவது எந்த விதத்திலும் அவர்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. ஆகவே இன்றைய காணொளியில் நாங்கள் மதிப்பளிக்கும் இருக்கும் நபர் யார் என்று பார்த்தால், நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் தான். சாட்டை துரைமுருகனுக்கு ஏன் இந்த மதிப்பளிப்பு என்பதை இந்த காணொளியில் பார்த்து விடுவோம். சாட்டை துரைமுருகனின் வரலாறு உலக தமிழர்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை, அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். அவர் எப்படி நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார், எது அவரை நாம் தமிழர் கட்சிக்குள் கொண்டு வந்தது என்று அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். அதற்கிணங்க தமிழ் தேசிய கொள்கையில் இன்று வரை சமரசமின்றி களமாடும் ஒரு களப்போராளியாக சாட்டை துரைமுருகன் இருக்கின்றார். எப்படி அண்ணன் சீமான் தேசிய தலைவரின் கொள்கையை ஏற்று அவர் வழியில் இன்று வரை எந்தவித சமரசமின்றி அரசியலில் இருக்கின்றாரோ, அதே போல அண்ணன் சீமானுக்கு பின்னால் தேசிய தலைவரின் கொள்கையை தூக்கி பிடித்து கொண்டு அரசியலில் இருக்கும் ஒரு களப்போராளி தான் சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு இன்று ஏன் இந்த மதிப்பை அளிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால், தேர்தல் முடிந்ததுக்கு பின் தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் முடிந்ததுக்கு பின் நாம் தமிழர் கட்சி இருந்த வாக்கு சதவீதத்தை இழந்து தோல்வி அடைந்து இருக்கின்றது. அது அனைவரும் மறைந்தது. ஆனால் அந்த தோல்விக்கு முக்கிய காரணம் சாட்டை துரைமுருகன் தான் என்று சொல்லி அவர் மீது வன்ம கும்பல், ரூட் மாஃபியா கும்பல் தங்களின் ஆக்களை ஏவி விட்டு தினமும் பதிவுகளை போட்டு சொல்லி கொண்டு வருகிறது. ஏனென்று சொன்னால், தேர்தல் சமயத்தில் விஜயை இவர் கடுமையாக தாக்கிவிட்டார். அதன் காரணமாக தான் இவர்களின் வாக்கு சதவீதம் குறைந்து விட்டது என்று சொல்லி ஒன்றுக்கும் உதவாத கருத்துக்களை அள்ளி வீசிக்கொண்டு வருகின்றனர். அது உண்மை இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். திரைமாயையை காட்டி மக்களை மயக்கி பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி எறிந்து வாக்குகளை வாங்கிவிட்டு இந்த ஒரு நபரால் தான் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் பிரிந்து விட்டது, குறைந்து விட்டது என்று வரும் அவதூறுகளை மட்டுமே அள்ளி தளித்து கொண்டிருக்கின்றனர். சாட்டை துரைமுருகன் சமரசம் இல்லாத களப்போராளி. அவனின் மன உறுதியை உடைக்க முடியவில்லை என்றுதான் இவர்களின் கவலை. அதனால்தான் தேர்தல் முடிந்த பின்னும் நாம் தமிழர் கட்சி தோத்துவிட்டது என்று தெரிந்தும் சாட்டை துரைமுருகன் மீது வன்மத்தை இவர்கள் கொட்டி தீர்க்கின்றனர். சாட்டை துரைமுருகனின் தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து கதைப்பது, அவர் அங்கு சென்று விட்டார், இங்கு சென்று விட்டார், சிங்களவனின் கைக்கூலி, சிங்களவனின் இரட்டை உளவாளி என்றெல்லாம் தமிழ் தேசியம் பேசுபவர்களே சாட்டை துரைமுருகன் மீது வன்மத்தில் இருப்பது அனைவரும் அறிந்தது. ஈழத்தமிழர் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலை 2009க்கு பின் உன்னிப்பாக கவனித்து வருகின்றோம். நாம் தமிழர் கட்சியில் இருந்த பலர் கட்சி தாவி சென்றனர். எப்படி நாங்கள் அவர்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருந்தோமோ, எமது போராளிகளுக்கு இணையாக அவர்களை நினைத்திருந்தோமோ, இங்கு கூப்பிட்டு அவர்களை மதிப்பளித்தோம். சிலர் வெளிநாட்டுக்கு எல்லாம் வந்திருந்தனர். குறிப்பாக சொல்ல போனால் கல்யாண சுந்தரம் எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்த போது அவருக்கு எவ்வளவு மரியாதையை ஈழத்தமிழர்கள் கொடுத்தனர். ஆனால் இன்று அவர் இருக்கும் நிலை கருணாக்களுக்கு இணையான இடத்தில் தான் அவர் இருக்கின்றார். அவர் கொண்ட கொள்கை, தலைவரை ஏற்ற விதம் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு பணத்துக்கும் பதவிக்கும் ஆண்டி கட்சி தாவி சென்று விட்டு நாம் தமிழர் கட்சி மீது சேட்டை வாரி அடித்தது தான் மிச்சம். அவர்
உலகத்தமிழர் ஈழத்தமிழர்களிடமிருந்து அவரின் மதிப்பு அப்படியே பறைத்தறியப்பட்டு விட்டது. அதுபோல்தான் ராஜீவ்காந்தியும், அதுபோல்தான் காளியம்மாளும், அதுபோல்தான் ஜெகதீச பாண்டியனும். யாரெல்லாம் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தலைவரை ஏற்றுக்கொண்டு விட்டு பின்னர் திராவிட கட்சிகளுடன் போய் நின்று அரசியல் செய்கின்றனரோ அவர்கள் எல்லாம் ஈழத்தமிழர்களால் கணிக்கப்படுவார்கள். நீங்கள் ஒரு கொள்கை ஏற்று தமிழ் தேசியத்துக்கும் பின்னால் வந்துவிட்டு கொள்கை கோட்பாடுடன் இருந்துவிட்டு தேசிய தலைவர் என்று பேசிவிட்டு நீங்கள் பின்னாளில் நீங்கள் பேரும் புகழும் பெற்றுவிட்டு அதை வைத்து வேறு கட்சிகளுடன் பேரம் பேசி காசு பணம் பதவிக்காக நீங்கள் கட்சி மாறி போவது என்பது பெரும் துரோகம். அந்த துரோகத்தை ஈழத்தமிழர்கள் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் கட்சி கோட்பாடு கொள்கை தேசிய தலைவர் என்று யார் இறுதி வரை நிற்கின்றனரோ அவர்களை ஒரு நாள் ஈழத்தமிழர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த வகையில் சாட்டை துரைமுருகனுக்கு இந்த மதிப்பளிப்பு என்பது தேவையான ஒன்றுதான். சாட்டை துரைமுருகன் பலமுறை கட்சியால் நீக்கப்பட்டிருந்தார், பலமுறை ஆண்ட ஆட்சியாளர்களால் சிறையில் பிடித்து போடப்பட்டார், எத்தனையோ வதைகளை அனுபவித்தார். ஆயினும் கடைசி வரை இன்று வரை தமிழ் தேசிய கொள்கையில் அவர் நிலைத்து நிற்பது தான் இந்த பாராட்டுக்கு அவரை தகுந்தவராக எங்கள் மத்தியில் காட்டுகின்றது. அவரின் பேச்சுக்கள், அவரின் அரசியல், அவரின் உரையாடும் விதம் அனைத்தும் எங்களுக்கு வெகுவாக பிடித்துள்ளது. அதுபோல் அவர் இந்த தமிழ் தேசிய கொள்கையில் எந்த விதமான சலனமுமின்றி இன்று வரை நிற்கின்றார். அவரை கட்சியை விட்டு நீக்கிய பொழுதும் அவர் சொன்னது, அண்ணன் இன்று என்னை நீக்குவார், நாளை என்னை சேர்த்துக்கொள்வார், ஆனால் அண்ணன் என்னை பேசிவிட்டார், என்னை நீக்கிவிட்டார் என்பதற்காக நான் எந்த கட்சியிலும் போய் சேரமாட்டேன் என்று சொன்னார். அதற்கேற்ப இன்று வரை என்ன நடந்தாலும், கட்சிக்குள் இருக்கும் சிலர் சூழ்ச்சிகள் செஞ்சாலும், அரசு அங்கம் அவரை பிடித்து ஜெயிலில் போட்டாலும் அவர் மீண்டும் மீண்டும் போன வேகத்தை விட அதிக வேகமாக தமிழ் தேசியத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். அதுக்காகவே அவருக்கு இந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் ஈழத்தமிழர் நாங்கள் அறிந்து கொள்வது சாட்டை வலையொலியை பார்த்துத்தான் பெரும்பால். எங்களுக்கு சாத்தான்குளம் செய்தியும் தெரியும், கூடங்குளம் செய்தியும் தெரியும், தங்கச்சி ஸ்னோலின் பற்றியும் தெரியும். அனைத்து செய்திகளையும் பார்த்து அறிந்து கொள்வது சாட்டை மூலமாகத்தான். சாட்டையின் காணொலிகள் நான் ஒருக்கா பார்ப்பேன், அண்ணா ஒருக்கா பார்க்கும், வீட்டில் ஒருக்கா பார்க்கும். எங்கள் வீட்டிலேயே ஒரு வீடியோவுக்கு 6 தரம் வியூஸ் இருக்குது. அப்படி அரசியலை நகைச்சுவையாகவும் அனைவருக்கும் விளங்குப்படியாக எடுத்துரைக்கும் வல்லமை சாட்டை துரைமுருகனுக்கு இருக்கின்றது. அது வெகுவாக கவர்ந்துள்ளது. முகிலனை கூப்பிட்டு சும்மா பகுதிக்கு கேட்டால், மரகதமணியே மாணிக்க சுடரே என்று யாரா எழுதினு கேட்டால் சாட்டை துரைமுருகன் என்று தான் சொல்லுவான். கருணாநிதியா அண்ணாதுரையா என்று கேட்டால் சாட்டை துரைமுருகன் தான் என்று சொல்லுவான். அவ்வளோத்துக்கு ரீச் இருக்குது. எப்படி நடிகர் விஜய் படங்களை நடித்து எல்லார் வீடுகளுக்குள்ளும் இருந்தாரோ அதுபோல் சாட்டை துரைமுருகனும் உலகத்தமிழர் மத்தியில் எல்லார் வீடுகளிலும் இருக்கின்றார். பணத்துக்கும் பதவிக்காக அலையும் இந்த உலகில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அனைவரும் அரசியலில் இருப்பவர்கள் பணம் என்றாலும் பதவி என்றாலும் எங்கு வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு சென்று விடுவார்கள், கட்சியும் தாவி விடுவார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனையோ கட்சிகள் சாட்டை துரைமுருகனுக்கு வலை வீசி இருப்பார்கள். கோடிகளை கொட்டி தருகின்றோம், அந்த பதவியை தருகிறோம், அந்த காரை தருகிறோம், எதை தருகிறோம் என்று எப்படியும் பேரம் பேசியிருப்பார்கள். அவற்றை எல்லாம் மீறி எனக்கு கொள்கைதான் முக்கியம், தமிழ் தேசியம்தான் முக்கியம், தலைவர் தான் முக்கியம் என்று இன்று வரை நிற்பதற்காகவே உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், அனைத்து தமிழர்களும் சாட்டையை மதிப்பளிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த காணொலியை செய்கின்றோம். அண்ணே, சாட்டை அண்ணே, விட்டு போயிடாத, தொடர்ந்து நில்லு, இவனுங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், நாங்கள் பின்னால் இருக்கின்றோம், உலகத் தமிழர்கள் பின்னால் இருக்கின்றோம். அண்ணன் சீமானுடன் என்றும் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். கருணா பிள்ளையான் வரிசையில் இருப்பதற்கு இங்கு ஆட்கள் பல்லாயிரம் பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் வரிசையில் நிற்கின்றார்கள், எங்களுக்கு தெரியும். அந்த வரிசைக்கு போவது சரியான இலவு. ஆனால் எங்கள் தளபதிகள், எங்கள் தலைவர் வரிசையில் உட்காருவதற்கு ஆட்கள் குறைவு. அந்த வரிசையில் போய் அமர்வது என்பது கடினமான செயல். அது பெரிய தியாகங்களை செய்ய வேண்டிய
ஒரு வரிசை. அந்த வரிசையில் நாங்கள் எல்லாரும் உங்களை எல்லாரும் வைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து தலைவர் வழியில் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். உலகத் தமிழர்களின் எதிர்பார்ப்பை மற்றவர்கள் போல் நீங்கள் செய்ய மாட்டீங்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அது ஒன்றே எங்களுக்கு போதும். நீங்கள் என்றும் இந்த தேர்தல் தோல்விகள் எல்லாம் ஒன்றும் பெரிய பொருட்டில்லை. தேர்தல் வெற்றி என்பது எங்களின் பெருங்கனவை சேர்க்கப் போவதும் இல்லை. மீண்டும் நீங்கள் களத்தில் முன்னை விட வேகமாக இறங்கி அரசியல் செய்ய வேண்டும். நமது இலக்கை நோக்கி மீண்டும் மீண்டும் பாய வேண்டும் என்பதே எங்களின் வேண்டுகோள். இந்த காணொளியில் நாங்கள் உங்களுக்கான மதிப்பை அளிக்கின்றோம். உலகத் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பயணம் தொடர வாழ்த்துகின்றோம். அரசியலில் சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடைய வேண்டும், நாம் தமிழர் கட்சியும் அடைய வேண்டும் என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு. சாட்டை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கும் கோடிக்கணக்கான பார்வையாளர்களை நானும் ஒருவன் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சும்மா தான் சொன்னான். நாங்கள் 3 ஐடியிலே இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.